பல வழக்குகள் ரொம்ப ரேரான சில விஷயங்கள் தான் மரண தண்டனை வழங்கப்படும். இப்போ இந்த வழக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? சத்யா சதீஷ் ஓகே, அதாவது 20 வயசு 22 இப்போ 23 வயசு அவருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 2 குடும்பமுமே வந்து காவல்துறையை சார்ந்த குடும்பம். டுவர்ட்ஸ் தாம்பரம் போற ட்ரெயின்ல வந்து இந்த பொண்ணை வந்து சொல்லிக்கிட்டே எட்டி உதச்சாங்க. அன்எசிட்டி விஷயத்துல கோர்ட் அப்ரோச் பண்ணி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா காவல்துறை தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. பட் அப்போ வந்துட்டு டிஜிபியா இருந்த ஷைலேந்தர் பாபு அவரே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்தி கொடுத்திருக்காரு. எதனால? இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றதை பத்தி பேச போயிட்டோம். நீங்க ஒரு காமன் போய் ஒரு பிளேஸ்ல உட்காருங்க, ஒரு டீ ஷாப்லயோ ஒரு காஃபி ஷாப்லயோ உட்காருங்க. தொடர்ந்து உங்க பெர்மிஷன் இல்லாம ஒரு ஆணோ இல்ல வேற யாரோ உங்களை ஒரு 2 நிமிஷம் பார்த்தா அதுவே தப்பு தான், அதுவே ஸ்டார்டிங் தான். ஏன் என்ன பர்பஸே இல்லாம ஏன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவே கிரிமினல் ஆக்ஷன் தான். அப்ப ஏன் இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இவ்வளோ பேசிட்டு இருக்கோம்ல, எவ்வளோ பேர் யாருக்கா ஒருத்தருக்கு அநீதி நடந்தால் அதை முன் வந்து சொல்றதுக்கு எவ்வளோ பேர் ரெடியா இருக்காங்க? ரோட்ல ஏதோ ஒன்று நடக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம போய் அந்த அவங்களுக்காக நிற்போமா இல்லை வீடியோ எடுக்கிறோமா? காவல்துறை, அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கோமே தவிர. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம். வணக்கம் சார். சத்யபிரியா அப்படிங்கிற ஒரு மாணவி பரங்கிமலை பக்கத்தில் அந்த ரயில் விபத்தில் தள்ளிவிட்டு கொல்லப்பட்டாங்க. அந்த வழக்குக்கான தீர்ப்பு வெளியே வந்திருக்குது. தூக்கு தண்டனை வரையும் கொடுத்துருக்குறாங்க. இந்த வழக்கினுடைய ஹிஸ்ட்ரி என்ன? பல வழக்குகளும் ரொம்ப ரேரான சில விஷயங்கள் தான் மரண தண்டனை வழங்கப்படும். இப்போ இந்த வழக்கு தூக்கு தண்டனை வழங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன? கண்டிப்பா இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரேர், அது நம்ம லா டேர்ம்ல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேசஸ்ன்னு சொல்லுவோம். ஏன்னா டெத் பெனால்ட்டின்றது வந்துட்டு நமக்கு நிர்பயால அது கொடுக்கப்பட்டது. அந்த மாதிரி ரொம்ப உச்சக்கட்டம் போகும்போது தான் நமக்கு வந்துட்டு டெத் பெனால்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு கொடுக்கப்படும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் சில கேஸோட நேச்சர் வந்து இவ்வளோ கொடுமையாக தாங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குற நமக்கு வந்து ஒரு பேர் ஐஸ்ல நமக்கு தெரியும். பட் when it comes to law பார்த்தீங்க அப்படின்னா எவிடன்ஸ் திரும்ப 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 சொல்ற ஒரு விஷயம் அதுதான். அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, பல குற்றவாளிகள் வந்து தப்பிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி வந்து தண்டிக்கப்படக்கூடாதுன்றது. ஸோ அது லாலே நம்ம டேர்ம் என்ன சொல்லுவோம்னா 2 சைடையும் எதுவுமே கேட்டுட்டு தான் முடிவு பண்ணணும். ஒரு விஷயம் ப்ரூவ் பண்ற வரைக்கும் the person will be considered as an innocent அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்கும். இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ப்ரூவ் பண்ணப்பட்டு எல்லாமே கரெக்டா இருக்கும் பட்சத்தில் வந்துட்டு அவருக்கு தூக்கு தண்டனை வந்து கிடைச்சிருக்கு. அதுவும் தூக்கு தண்டனைன்றது நம்ம எல்லாமே இதுல ஒரு கன்ஃபியூசிங் நோட் இருக்கும் எல்லாருக்குமே. சரிங்க, டெத் பெனால்ட்டின்னு சொல்லிட்டீங்க, தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டீங்க, அது என்ன சாகும் வரை தூக்கிலிடவும்? இதுல அந்த மாதிரி வேர்டிக் தான் நமக்கு வந்திருக்கு. ஹேங் டில் டெத், சாகும் வரை தூக்கிலிடவும் அப்படிங்கிறது அவர் உயிர் போச்சான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவர் அதுல இருந்து இறக்கணும்ன்றது தான் அதோட இது. ஆக்சுவலி அந்த ஒரு டேர்ம்ல தான் அது வந்துட்டு எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் தட் டேர்ம் ஹேங் டில் டெத் அப்படிங்கிற. இந்த வழக்குடைய பின்னணி என்ன? என்னென்ன விஷயங்களை எவிடன்ஸா ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க? எப்படி இவர் குற்றஞ்சாட்டப்பட்ட இவர் தான் குற்றவாளிங்கிறது எப்படி அந்த முடிவுக்கு வர? கண்டிப்பா இந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா நமக்கு 2 வருஷத்துல ஜட்மெண்ட் கிடைச்சிருக்கு. அக்டோபர் 13ஆம் தேதி நடந்த 2022 நடந்த இன்சிடென்ட்டுக்கு 2 வருடங்களா வந்துட்டு ஒரு விஷயங்கள் பார்க்கப்பட்டு இப்போ வந்து நமக்கு ஜட்மெண்ட் வந்திருக்கு. அதாவது அள்ளிக்குளம் கோர்ட்ல வந்துட்டு மகளிர் கோர்ட்ல வந்து ஸ்ரீதேவி அப்படிங்கிறவங்க ஜட்ஜினால இந்த தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அதாவது 2 செக்ஷன்ஸ் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் நான் தண்டனை விவரம் வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கேஸ் ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்றேன். செக்ஷன் 302 மர்டர், அதில் தான் இந்த ஹேங் டில் டெத்ன்ற கான்செப்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் விமன் ஆக்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் ஹராஸ்மெண்ட், அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் வைலன்ஸ், அது கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. சரி, ஓகே, 302 மர்டர்ன்னு சொல்றீங்க, இது எப்படி மர்டர் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே கேட்போம். அது எப்படி ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா கிளியர் கட் ஆஃப் சிசிடிவி எவிடன்ஸ்னால தான் ப்ரூவ் பண்ணப்பட்டது. ஏன்னா இந்த இடத்துல சத்யா சதீஷ் ஓகே, அதாவது 20 வயசு 22 இப்போ 23 வயசு அவருக்கு. அந்த பெண்ணை இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா 2 குடும்பமுமே வந்து காவல்துறையை சார்ந்த குடும்பம். ஆக்சுவலி அவங்க அம்மா வந்துட்டு, அதாவது சத்யபிரியா அவங்க அம்மா வந்துட்டு ஹெட் கான்ஸ்டபிளா இருந்தவங்க, சதீஷ் அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்ஐயா இருந்தவங்க. ஓகேங்களா, இந்த 2 பேரும் வந்துட்டு காவல்துறையை சார்ந்தவங்க. 2 பேரும் ஒரே குவார்டர்ஸ்ல தான் இருந்திருக்காங்க. இது நடந்தது வந்து நமக்கு சென்ட் தாமஸ் மவுண்ட். வழக்கு பதியப்பட்டது வந்து மாம்பலம் ஸ்டேஷன்ல, மாம்பலம் போலீஸ் ஸ்டேஷன்ல வழக்கு பதியப்பட்டு இந்த இன்சிடென்ட் வந்து அதான் நம்ம அக்டோபர் 13ஆம் தேதி வந்து இந்த இன்சிடென்ட் நடக்குது. 13ஆம் தேதி நடக்குது இந்த இன்சிடென்ட். எப்படி அவ்வளோ துல்லியமா அவர் தான் அப்படிங்கிறது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அரெஸ்ட் பண்ணப்பட்ட நாள்ல இருந்து இந்த ஜட்மெண்ட் வர வரைக்கும் அந்த சதீஷ் ஜெயில தான் இருந்தார். ஏன்னா நம்ம நிறைய கேசஸ்ல என்ன பார்ப்போம், ஒரு விஷயம் நடக்கும், ஒரு பெண்ணுக்கு அகேன்ஸ்டா நடக்கும், அவங்க அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க, பெயில்ல விடுவிக்கப்படுவாங்க, விடுவிக்கப்பட்ட அப்புறம் எஃப்ஐஆர் ஆகும், எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டா ஃபைல் பண்ணப்படும், சார்ஜ் ஷீட் மேல நம்ம ட்ரையல் நடத்துவோம், ட்ரையல் நடத்தி அந்த பர்சன் வந்து குற்றவாளின்னு
ஜட்மெண்ட் வந்த அப்புறம் கன்விக்ஷன் ப்ராசஸ்ல தான் அவர் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவாங்க. பட் இதுல அப்படி கிடையவே கிடையாது. எதனால இந்த வழக்குல அது மாறுபட்டு இருக்கிறதுக்கு? இதுதான் வந்து இந்த இடத்துல எப்படி அந்த எவிடன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் இந்த இடத்துல தான் நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சம்பவம் நடந்த அன்னைக்கு இவங்க காலேஜ் போறதுக்காக நின்றுட்டு இருந்தப்ப இவர் என்னன்னா எப்பயும் போல வந்து இவங்களை போயிட்டு லவ் டார்ச்சர் பண்ணிருக்காரு அந்த இடத்துல. இவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தைகள் இருந்திருக்கு. பட் சதீஷோட கேரக்டர் தெரிஞ்சு அவங்க விலகி இருக்காங்க. விலகினதுக்கு அப்புறம் திரும்ப லவ் டார்ச்சர் பண்ணிருக்காரு. நீ என்ன கல்யாணம் பண்ணி தான் ஆகணும், லவ் பண்ணி தான் ஆகணும்னு. அங்கேயே அவங்களுக்கு வாக்குவாதம் வந்திருக்கு. வாக்குவாதம் வந்துட்டு அவங்க கொஞ்சம் தள்ளி போறப்போ சதீஷ் என்ன பண்ணிருக்காரு அந்த இடத்துல அப்படின்னா, டுவர்ட்ஸ் தாம்பரம் போற ட்ரெயின்ல வந்து இந்த பொண்ணை வந்து சொல்லிக்கிட்டே எட்டி உதைச்சிருக்காரு. அதாவது பின்னாடி நின்று எனக்கு கிடைக்காத நீ யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னு அந்த பொண்ணு எட்டி மிதிச்சுதான் அந்த பொண்ணு ஓடும் ரயில் முன்னாடி தள்ளி விட்டதுனால விழுந்து துண்டுகளா அவங்களோட உடல் வந்து சிதறப்பட்டது. இது எல்லாமே சிசிடிவில அங்கிருந்து சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் பெரிய எவிடன்ஸ் ஒன்று. ரெண்டாவது, சதீஷ் அவர் வாயால கொடுத்த வாக்குமூலம் என்ன அப்படின்னா, எனக்கு கிடைக்காத அந்த பொண்ணு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். எனக்கு கிடைக்காத காதல் யாருக்குமே கிடைக்கக்கூடாது. ஒரு சாடஸ்ட், ஒரு சைக்கோ ரிலேட்டடான ஒரு விஷயம் இது. ஏன் வந்து இந்த விஷயம் இப்போ பெயில் கிடைக்கல? பலமுறை அவங்களும் பெயிலுக்கு ட்ரை பண்ணாம இருந்திருப்பாங்களா? பலமுறை பெயிலுக்கு ட்ரை பண்ணி பெயிலே அவங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு ரீசன் ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இந்த இடத்துல. ஏன்னா ஒரு ஃபுட்டேஜ் இருக்கு, அவங்க 2 பேரும் பேசுறது இருக்கு, அந்த பெண்ணை பின்னாடி இருந்து தள்ளி விடுற ஒரு விஷயம் இருக்கு, ரெண்டாவது கொடுத்த கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இது எல்லாத்தையும் வச்சுதான் பல முறை அவருக்கு பெயிலுக்கு என்னென்னோ ரீசன் சொல்லி பெயில் போட்டார். இல்ல நான் மட்டும் தான் வீட்டுல ஏர்ன் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தா, என் பேரண்ட்ஸ் வந்து உடல்நலம் முடியாதவங்க, நான் தான் இருந்து பாத்துக்கணும், என்னென்னவோ ரீசன் சொல்லி பெயில் அந்த இடத்துல ட்ரை பண்ணாங்க. பட் எதுக்குமே பெயில் கிடைக்கல. ஏன்னா இது ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு விஷயம். ரெண்டாவது, நமக்கு வந்து எப்படின்னா நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இது வந்துட்டு இருக்கு, பெயில் கிடைக்காத ஒரு விஷயமா இருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல கூட பார்த்தோன்னா நிறைய பேர் சிபிஐ விசாரணை வேணும், காவல்துறை விசாரிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. இப்போ இந்த வழக்குங்கிறது காவல்துறையால நிரூபிக்கப்பட்டது, காவல்துறையால இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டதா? கண்டிப்பா. ஆக்சுவலி இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மாறுபட்ட விஷயம் நடந்திருக்கு. இப்போ மற்ற விஷயத்துல என்ன ஆகும் அப்படின்னா, காவல்துறை விசாரிப்பாங்க, மேபி அவங்க விசாரணை சரியில்லைன்றதுனால கோர்ட்டை போயிட்டோ வந்துட்டு நமக்கு சிபிசிஐடி போங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல கோர்ட் அப்ரோச் பண்ணி தான் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுல என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, காவல்துறை தான் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. பட் அப்போ வந்துட்டு டிஜிபியா இருந்த சைலேந்தர் பாபு அவரே என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விசாரணையை சிபிசிஐடிக்கு மாத்தி கொடுத்திருக்காரு. எதனால? காவல்துறை மேல அகைன் வந்து ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் போல அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலதான், அப்பயும் அந்த கேள்விகள் எழுப்பப்பட்டதுனாலதான் அவரே அந்த விஷயத்த வந்து பண்ணி கொடுத்திருந்தாரு. அவங்க விசாரிச்சு சப்மிட் பண்ண ரிப்போர்ட்ஸ் மூலியமா தான் அந்த ஜட்மெண்ட் வந்திருக்கு. பிளஸ் இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா, ஏன் இந்த 2 வருடம் ஏன் டிலே ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 இல்ல 2 இல்ல 10 இல்ல 70 விட்னஸ் விசாரிக்கப்பட்டாங்க. சோ 70 விட்னஸ் தான், யோசிச்சுக்கோங்க எவ்வளவு நாள் எடுக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா சும்மா இல்ல, ஒரு விட்னஸ்னா வந்துட்டு அப்படியே சும்மா வந்து கோர்ட்ல நின்றுட்டு போற விஷயம் கிடையாது. அந்த எஃப்ஐஆர்ல இருந்து எஃப்ஐஆருக்கு அப்புறம் சார்ஜ் ஷீட் ஒரு பெரிய ப்ராசஸ். அந்த சார்ஜ் ஷீட்டும் என்ன பண்ணணும்னா, அந்த 70 பேர்கிட்டயும் ஸ்டேட்மெண்ட் எடுத்துருக்கணும். ஸ்டேட்மெண்ட் எடுத்து அவங்க சைன் பண்ணதோட ஒரு கம்பைல்டு காப்பி தான் சார்ஜ் ஷீட். அதை கோர்ட்ல சப்மிட் பண்ண அப்புறம் அந்த 70 பேரையும் வர வச்சு அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அவங்க ஸ்டேட்மெண்ட்ல அதே விஷயத்த அவங்க சொல்றாங்களான்னு பார்ப்பாங்க. ஒரே விஷயம், ஏன்னா நடந்த உண்மையா இருந்தா நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அதையே தான் வந்துட்டு சொல்ல போறாங்க. முன்னுக்கு பிறனா இருந்தா அது வந்து இன்வாலிட் விட்னஸ் மாதிரி போகும் நமக்கு. அவங்க சொன்னது அப்புறம் அவங்களை விட்டுருவாங்களா? கண்டிப்பா கிடையாது. அதுல ஏதாவது கேள்விகள் கேட்கிறோம்னா ஆப்போசிட் அட்வொகேட் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ப்ராசஸ்க்காக தான் இந்த 2 வருட நாட்கள் வந்து எடுத்துக்கிட்டதுக்கான ரீசன் இந்த ஒரு வழக்கு நடக்குது. அதாவது நேரடியாக தெரியுது, ஃபுட்டேஜ்ல இவர் தான் மாட்டியிருக்கிறாரு, இவர் தான் பண்ணியிருக்காரு, இதுக்கு எதுக்கு 2 வருஷம் அப்படின்னா உடனே அவங்க மேல தூக்கு போட வேண்டியது அப்படிங்கிற நார்மலான ஒரு பீப்புளோட மைண்ட் செட் இருக்குல்ல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது வந்து நீங்க இப்ப எல்லாரும் உடனே நம்ம கேட்கிற விஷயம், அரபு கண்ட்ரி மாதிரி உள்ள வரணும், நடு ரோட்ல வச்சு சுடணும், போடணும், வரணும் அப்படிங்கிறது. பட் அது அங்கேத்திய லா சிஸ்டம், நம்மளோட லா சிஸ்டம் இதுதான், இந்தியன் லா சிஸ்டம் இதுதான். பிளஸ் இன்னொன்னு, எந்த இடத்துலயும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன் நான் இந்த இடத்துல இதை வந்து சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, இவருக்கு தூக்கு தண்டனை வந்த உடனே நிறைய ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இப்ப வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. என்ன வருவாங்க அப்படின்னா, ஒரு உயிரை எடுக்க யாருக்குமே உரிமை கிடையாது, அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா டெத் சென்டென்ஸ்ன்றத சாகும் வரை சிறைன்னு கொடுங்க, அதாவது லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டில் டெத், அதாவது உள்ளேயே செத்து போற மாதிரி கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல கிளம்பலாம். ஏன்னா அதுனா இன்னும் ஸ்டில் டெத் பெனால்ட்டி வேணுமா வேணாமன்றது ஒரு டிபேட்டபிள் கான்செப்ட் தான். நமக்கே தெரியும், இது வரைக்கும் தமிழ்நாடு ஹிஸ்டரியில ரொம்ப பெருசா டெத் பெனால்ட்டின்னு கேட்டிருக்கோம்னா இந்த கேஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக வந்து இந்த மாதிரியான காதல் சம்பவங்களா இருக்கட்டும், அது போல பாலியல் வன்முறைகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது ஒரு மரண தண்டனை வேணும் அப்படின்றது பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஆனா இந்த மரண தண்டனை எதிர்க்கக்கூடிய ஒரு தரப்பு நீங்க சொல்ற மாதிரி இருக்காங்கல்ல, இப்போ இது ஒரு கடுமையான தண்டனைகள் மூலமா ஒரு குற்றத்தை குறைத்திட முடியுமா? கண்டிப்பா. நான் இந்த கேஸ்ல அதுதான் அடுத்தது சொல்லலான்னு வந்தேன். இப்போ நம்ம முன்னாடி வந்துட்டு நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் பேசும்போதே நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு வேலை அன்னைக்கு ஞானசேகரன் இதே 2012 நடந்த ஒரு இன்சிடென்ட் மேல
கடுமையா ஒரு மேல நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னைக்கு இது நடந்திருக்காது. கண்டிப்பா. அந்த காருக்கு அவருக்கு பண்ண ஒரு ரோட்ல நின்னு பண்ண பிரச்சனையாகட்டும், இல்ல இப்ப 2018 இன்சிடென்ட்டா இருக்கட்டும், அப்ப அவங்க யாரோ ஆப்போசிஷன் ஒரு அஃபெக்ட் ஆனவங்க விக்டிம் வந்து குடுக்குற கம்ப்ளைண்ட்ட எடுத்திருந்தாலோ, இல்ல அவருக்கு வந்து இன்னும் அவரோட தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டிருந்தாலும், இன்னைக்கு இந்த பெண் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அதே விஷயம் தான் இவங்க இதுலயும் நடந்திருக்கு. சத்யா விஷயத்துலயும் அதே தான் நடந்திருக்கு. ஏன்னா சத்யா விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது சதீஷ் விஷயத்துல வந்து ஆல்ரெடி 2 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல திரும்ப என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் போலீஸ் அஃபிஷியல், இவங்களும் போலீஸ் அஃபிஷியல். ஒண்ணு. அது வந்துட்டு இப்ப எப்படி சொல்றது? ஒரு விதத்துல டிராபேக்கா ஆயிடுச்சுன்னு கூட இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஏன்னா, அதே மாம்பலம் ஸ்டேஷன்ல தான் இவங்க அம்மா வந்துட்டு ஹெட் கான்ஸ்டபிளா இருந்திருக்காங்க. அவர் வந்து முன்னாடி எஸ்எஸ்ஐயா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க அம்மா இதே மாதிரி முன்னாடி போயிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, May 20, 2022ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, சும்மா என் பொண்ணை துரத்தி வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டாக்கிங் பின் தொடர்ந்துட்டே வர்றது அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்த இடத்துல அவங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்பட்டு செக்ஷன் 75 ஆஃப் தமிழ்நாடு போலீஸ் ஆக்ட்ல வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது இன்டீசென்ட் பிஹேவியர் அண்ட் பப்ளிக் பிளேஸ். அதாவது அந்த பொண்ணு பொது இடத்துல நின்றுட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு கிட்ட வந்து சும்மா பேசி பின் தொடர்ந்து வர்றது வந்துட்டு இவங்க கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா அதுக்குரிய செக்ஷன் இது கிடையாது. என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிமினல் ஆக்ட்ஸ் உள்ள கொண்டு வந்திருக்கணும்ல. இப்ப இதுவே அந்த இடத்துல ஒரு கிரிமினல் ஆக்ட் உள்ள கொண்டு வந்துடுறாங்க. லிட்டரலி ஒரு பொண்ணை ஃபாலோ பண்றதாகட்டும், இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்றதை பத்தி பேச போயிட்டோம். நீங்க ஒரு காமன் போய் ஒரு பிளேஸ்ல உட்காருங்க, ஒரு டீ ஷாப்லயோ ஒரு காஃபி ஷாப்லயோ உட்காருங்க. தொடர்ந்து உங்க பெர்மிஷன் இல்லாம ஒரு ஆணோ இல்ல வேற யாரோ உங்களை ஒரு 2 நிமிஷம் பார்த்தா அதுவே தப்பு தான். அதுவே ஸ்டாக்கிங் தான். ஏன் என்ன பர்பஸே இல்லாம ஏன் ஒரு பொண்ணை பார்த்துட்டு இருக்கீங்க? அதுவே கிரிமினல் ஆக்ஷன் தான். அப்ப ஏன் இதுல கிரிமினல் செக்ஷன்ஸ் இன்க்ளூட் பண்ணல? எஃப்ஐஆர் போட்டீங்க, சரி, ரொம்ப வரவேற்கத்தக்கது, எல்லாமே ஓகே. ஏன் நீங்க வந்துட்டு இன்டீசென்ட் வே ஆஃப் பிஹேவிங் இன் பப்ளிக்ன்றது கூடவே சேர்த்து வேற ஏதாவது ஒரு கிரிமினல் செக்ஷன்ஸ் போட்டிருந்தால் ஒரு வேலை இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. அவருக்கு ஒரு பயம் வந்திருக்கலாம். ஒண்ணு, இது வந்து மொதல் விஷயம். ரெண்டாவது, இதே மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, 2 ஃபேமிலியும் கூப்பிட்டு அந்த ஸ்டேஷன்ல உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசுறாங்க. அது லீகலா பண்ணலாமா அந்த மாதிரி? இது லீகல்ன்றதை தாண்டி இது எப்படி ஆகும்னா, 2 பேரும் காலேஜ் கோயிங். இப்ப நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு ஜுவனலே எடுத்துக்கோங்களேன். இப்ப 17 வயசு கீழே வந்து ஒருத்தன் கிரைம் பண்ணிட்டாங்க, அவங்களை வந்து நம்ம சிறையில போடுறோமா இல்ல சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நம்ம ரொம்ப போய் கண்டிச்சு அவங்களை வந்து குற்றவாளிகளோட போட்டு அந்த நேச்சர் அவங்களுக்கு வந்து அவங்களும் குற்றவாளிகளா மாறிடக்கூடாதுன்ற ஒரு விஷயம் தான். ரெண்டாவது, இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு புழலுக்கோ அனுப்புறோம், எந்த ஜெயிலுக்கோ அனுப்புறோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் அப்படின்னும் போது நமக்கு பிளாக்கேஜஸ் பிரிச்சு தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஹாபிச்சுவல் அஃபெண்டர் கூட அவங்க போட்டா ஒருவேளை அவங்களும் மனசு மாதிரி அந்த மாதிரி ஆயிடலாமோ. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் அஃபெண்டர் இருக்கும்போது படிக்கிறதுக்கு நிறைய புக்ஸ் ஆகட்டும், நியூஸ் பேப்பர்ஸ் ஆகட்டும், நல்ல நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அந்த உள்ள இருக்கும்போது கொடுக்கப்படும். ஏன்னா தனிமையில அவங்க அதை ரியலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான். இங்கே மேபி சில பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு, மேபி அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு நம்ம வார்ன் பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ணா மேபி இந்த தப்பு திரும்ப செய்ய மாட்டாங்களோ. இது என்னன்னா ஒரு நல்ல எண்ணத்துல கூட இருக்கலாம். ஒருவேளை நம்ம ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர் போட்டு அவனை குற்றவாளி ஆக்கிட்டா, இப்ப என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி ஒரு குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா என்ன ஆகும்? திரும்ப இவ்வளவுதான் ஜெயிலு, இவ்வளவுதான் விஷயம், நம்ம உள்ள போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துலயும் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது, ஒருவேளை போலீஸ் ஃபேமிலி ஓகே, 2 பேருமே ஒரே வேவ் லென்த்ல இருக்கவங்க, ஒன்னா இது ஒரே அபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க. ஸோ அவங்க இதை நம்ம காம்ப்ரமைஸா ஆக்கி வச்சுட்டா நாளைக்கு பிரச்சனைகள் வராது, அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் வராது, இதோட இந்த பையன் போயிடுவான்னு நினைச்சிருக்கலாம். இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, காம்ப்ரமைஸ் அந்த இடத்துல பேசிட்டு சத்யா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வித்ட்ரா பண்ணிக்கிறேன்னு வேற எழுதி வாங்கியிருக்காங்க. விச் மீன்ஸ் இனிமே சதீஷ் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்க வேணாம் அப்படிங்கிறது. சோ இதுதான் நம்ம சொல்ற விஷயம். அங்கேயே நீங்க இன்னொன்னு பார்த்தா, அந்த போட்ட செக்ஷனுக்கு வந்துட்டு எஃப்ஐஆர் போட்ட செக்ஷனுக்கு ஸ்டேஷன் பெயில் கொடுத்துட்டாங்க. ஏன்னா அது அந்த அளவுக்கு கடுமையான செக்ஷன் கிடையாது. அதுதான் விஷயம். அதே இடத்துல ஒரு கிரிமினல் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு எஃப்ஐஆர் மாற்றப்பட்டிருக்கும். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு பயம் வந்திருக்கும். சோ நீங்க சொல்ல வருது துரித நடவடிக்கை அப்படின்ற அளவுல புரிஞ்சுக்கலாம். கடுமையான தண்டனைக்கும் துரித நடவடிக்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப கடுமையான தண்டனைகள் மூலமா இந்த குற்றத்தை தடுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த பாட்டை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா. இப்போ மேபி பயம்னு ஒரு ரீசன் தானே. இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நிறைய பேர் இன்னைக்கு தப்பு செய்யாம இருக்க ரீசன்ஸ் என்ன? நிறைய பேர் இது பண்ணா இது அந்த பய உணர்வை வந்து தூண்டுறதுக்கான ஒரு விஷயம் தான். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த கேஸில் டெத் பெனால்ட்டி இதை கொடுத்துருக்கோம். மேபி இது இந்த மாதிரி ஃபியூச்சர்ல பெண்களை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு பய உணர்வை தூண்டும்ல. இதுதான் எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம். இப்போ ஒரு பப்ளிக்கே ஆகட்டும், எல்லாருமே கொந்தளிக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி டிலே பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கான பயம் விட்டு போகுது. இதனாலதான் மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி இருக்க பனிஷ்மெண்ட்ஸை உள்ள கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. பட் ஆனா இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம சிஸ்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து நிறைய பேர் ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி ஃபோர்ஜ்டா ரெடி பண்ணி நிரபராதியை கூட குற்றவாளி ஆக்குறாங்க.
ஸோ அதனால தான் நம்ம இந்த விஷயத்த பார்த்து எடுத்துட்டு போய் இருக்க எல்லா எவிடன்ஸஸையும் கலெக்ட் பண்ணி ப்ராப்பரா நிரூபிக்கப்பட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போற ஒரு விஷயமா இருக்கு. இதுல அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்து அவ்வளோ ஸ்க்ரூட்டினிட்டி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜட்ஜ் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டும் இந்த ரிப்போர்ட் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஒரு வாட்டி லைக் உறுதிப்படுத்துறதுக்காக அனுப்பப்படும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சத்யபிரியாவுடைய இந்த வழக்கு, இந்த தீர்ப்புங்கிறது ஒரு நம்பிக்கை தரம். இது தமிழ்நாட்டில் இதே போல இன்னும் சில வழக்குகள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் அது வந்து முன்னுதாரணமா மாறுமா? கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ எல்லாருமே நம்ம கேட்குற விஷயம் அதுதானே. பெண்ணை தொட்டாலே ஒரு விஷயம் பாயும், அவங்க குற்றவாளி அப்படிங்கிற பட்சத்துல வந்து திரும்ப பனிஷ்மெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா. ஏன்னா நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சட்டங்கள் இல்லைன்னு கிடையாது, சட்டங்கள் இருக்கு கண்டிப்பா. இந்த டிலே இன் ப்ரொசீடிங்ஸ் தான் இங்க பிரச்சனையாகுது. ஏன்னா இப்போ ஒன்னும் இல்லை, நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம்ல, எவ்வளவு பேர் யாருக்கா ஒருத்தருக்கு அநீதி நடந்தா அதை முன் வந்து சொல்றதுக்கு எவ்வளவு பேர் ரெடியா இருக்காங்க? ரோட்ல ஏதோ ஒன்று நடக்குது, ஃபர்ஸ்ட் நம்ம போய் அவங்களுக்காக நிப்போமா இல்ல வீடியோ எடுக்கிறோமா? வீடியோ தான் அந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கோம். இதுதான் டிலே இன் ப்ரொசீடிங்ஸ். இப்போ ஒரு இடத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டிப்பா அதுக்கான விட்னஸஸ் யாரா வரணும். விட்னஸஸ் எவ்வளவு பேர் பயந்துட்டு இன்னைக்கு வர்றது இல்லை. ஐயோ எனக்கு எதாவது ஆயிடுமோ, என் ஃபேமிலிக்கு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் அதை மறந்து பாதிக்கப்பட்டவங்க நம்ம வீட்டுல இருக்கவங்களா ஒருத்தவங்களா இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வந்தாங்கன்னா மேபி இந்த டிலே ப்ரொசீடிங்ஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியும். அதுதான் டிலே ஆகுறது. இப்போ விட்னஸ் ஒரு நாள் நம்ம சம்மன் அனுப்பி வர சொல்லுவோம், அன்னைக்கு அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் வேற ஒரு நாள் போடுறோமோ என்ன ஆகும், அதுல உங்களுக்கு ஒரு மாசம் டிலே ஆகும். இதெல்லாம் நம்ம திரும்ப வந்து காவல்துறை, அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ் சொல்லிட்டு இருக்கோமே தவிர காமன் பப்ளிக் மேல இருக்க தப்ப வந்து யாருமே ஒத்துக்க ரெடியா இல்ல. அதை இங்க சரி பண்ணாலே இந்த டிலே ப்ரொசீடிங்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு டைம் இன்னும் கன்சியூம் ஆகும், லாப்ஸ் ஆஃப் டைம் நமக்கு இருக்காது. சரிங்க மேடம். நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பயந்து கொண்டு மிக்க நன்றி. நன்றி சார்.